வணக்கம். மீண்டும் சந்திக்கின்றோம். பிரணாமா செய்திகளின் பார்வை கலந்துரையாடல் நிகழ்ச்சி இது. நான் ஜமுனா வேலாயுதம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மலேசிய கலை உலகம், குறிப்பாக இசைத்துறை, இன்றைக்கு பல நல்ல மாற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கண்டிருக்கு. நிறைய கலைஞர்கள் உருவாயிட்டாங்க. பாடகர்கள், பாடல் எழுதுறவங்க, இசையமைப்பாளர், இப்படி நிறைய பேர் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இதற்கு மிகப்பெரிய பலமா உதவியா இருக்கிறது இன்றைக்கு இருக்கின்ற சாத்தியமான காலகட்டம், வசதிகள், தகவல் தொழில்நுட்பம், அதே வேளையில் சமூக ஊடகங்கள் மிகப்பெரிய பங்கா உறுதுணையா இருக்கு. அப்படியே நம்ம கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோம்னா ஏறக்குறைய 70, 80, 90ஆம் ஆண்டுகளில் இந்த வசதிகள்லாம் கிடையாது. இருந்த போதிலும் அன்றைக்கு தங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று பல கலைஞர்கள் போராடினாங்க, முட்டி மோதினாங்க. அந்த தடைகளை எல்லாம் உடைச்சி தங்களுடைய தடத்தை இந்த நாட்டில் ரொம்ப ஆழமா பதிச்சிருக்காங்க. அப்படி முக்கியமாக பிரபலமான பல கலைஞர்கள் இருக்கின்ற இந்த பட்டியலில் இன்று நம்முடைய அரங்கிற்கு 2 மூத்த கலைஞர்கள் வந்திருக்காங்க, பாடகர்கள். நிச்சயமாக நாம் எல்லாம் ரொம்ப நாள் கழித்து சந்திக்கக்கூடிய கலைஞராகவே இவங்க 2 பேருமே இருக்கிறாங்க. ஆக அவர்கள் தான் ஸ்ரீ சண்முகநாதன், பாடகர், பலகுரல் மன்னன். அதே போல MS பிரிட்டோ, அவரும் ஒரு பாடகர். தொடர்ந்து அவரோடு நாம் பேச போகின்றோம். இன்று நமக்காக அரங்கிற்கு வந்து பல்வேறு விஷயங்களை பேச போறாங்க. தொடர்ந்து பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். உங்களுடைய குரல் கேட்கறதுக்கு குரல் கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா? ஆக நீங்க உங்களை பத்தி பேசுறதுக்கு முன்ன உங்க குரல் வழியா பாடலை கேட்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. நிகழ்ச்சியை தொடக்கணும் அப்படின்னா நீங்க பாடணும். அதற்கு முன்பாக MS பிரிட்டோ சார், உங்க குரல்ல அன்றைய காலங்களில் 90களில் அதிகமாக வானொலிகளில் நாங்கள் கேட்ட பாடல், காலை பொழுதுல எங்களுடைய நாட்கள் தொடங்கினது உங்களுடைய பாடல்கள் கேட்டு. அந்த செவ்வானம் பாடலை பாடி நிகழ்ச்சியை தொடங்கலாம். செவ்வானம் சிவந்து மிதக்கின்றது, என் தோள்கள் மகிழ்ந்து துடிக்கின்றன, மண் உலகில் இறங்கும் பூமழையாலே மனம் வீசும் நேரம், பனியோ நிலவோ பகல் போல் இரவோ கனிந்தே வருமா, செவ்வானம் சிவந்து மிதக்கின்றது, என் தோள்கள் மகிழ்ந்து துடிக்கின்றன. உண்மையாவே மகிழ்ந்து துடிக்குது சார். ஏன்னா உங்களை பாடல் கேட்ட உடனே என்னுடைய பள்ளி காலத்து நினைவுகள் வந்துருச்சு. ஏன்னா காலையில கேட்கும் போது அதை கேட்டுட்டு பள்ளிக்கு போன நாட்கள் அது. சரி, இப்போ காலை நேரத்துல நம்ம அந்த பாடலை கேட்டா இரவு நேரம் பழம்பாடல் கேட்டாகணும் இல்லையா? பழம்பாடல் சொல்லும் போது நிச்சயமா சாரோட பாடல் இல்லாம இருக்காது. சார், ஒரு பாடல் தனி குரல் இசை பாடுங்க சார் முதல்ல. ஓகே. சுற்று விழிச்சுடந்தான் கண்ணம்மா சூரிய ஜல்டிரோ, இது MK தியாகராஜ போதர் பாடினது. அதெல்லாம் அவங்க பாடின பாடல்கள்லாம் ரொம்ப ஹை ஸ்கேலு. சரி, இன்னும் நிறைய பேச போறோம், நிறைய உங்களை பாட வச்சு நாங்க ரசிக்க போறோம். தொடக்கமாக உங்களுடைய அறிமுகம் பத்தி சொல்லிருங்க சார். அறிமுகம்னா நீங்க பிறந்து வளர்ந்தது எங்க, இப்ப என்ன செய்றீங்க, அது அந்த மாதிரியான விஷயம். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கிளென்மரி தோட்டம், கிளென்மரி எஸ்டேட்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் அங்கேயே பிறந்து வளர்ந்து அப்புறம் படித்து, அப்போல்லாம் வந்து ஜப்பாங்காரன் போய் வெள்ளைக்கார ஆட்சியாக இருந்தது. அந்த டைமில் வந்து டெலிவிஷனில், ரேடியோவில் நாடக காலங்களில் தான் முத நான் பாட ஆரம்பித்தேன். அப்போ வந்து ஆண்கள் பெண்கள் வேஷம் போட்டு நடிப்பாங்க. அந்த ஆண்கள் பெண்கள் வேஷம் போட்டு நடிக்கிறவங்களுக்கு நான் பெண் குரலில் பாட ஆரம்பித்தேன். அதில் அப்படியே பாடி அப்புறம் பல குரல் வண்ணமாக அதை நாடக காலங்கள் போய் கலை நிகழ்ச்சின்னு ஒன்று வந்துச்சு. அந்த கலை நிகழ்ச்சியில் வந்து ஒவ்வொரு குரல், அந்த காலகட்டத்தில் தியாகராஜ பகதூர், P. சின்னப்பா பகதூர், KB சுந்தரம்பால், S. வரலட்சுமி, இப்படியான பாடல்களை நான் பாடுவேன், அது வரும். ஆனால் எனக்கு எந்த முறையாக சங்கீதம் படிச்சிருக்கோம் இருந்த பொழுதிலும் அவங்கள நினச்சி பாடினேன்னாக்கா அதே மாதிரி வரும். அப்போ என்னடா அவன் இப்படி பாடுறானே அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து அப்படியே நாடக காலங்கள் போய் கலை நிகழ்ச்சி வந்து எல்லா குரல்லையும் பாடி அப்படி வந்தவன் தான் நான். சார், அடுத்து நீங்க முதல்ல நீங்க ஒரு செய்தி வாசிப்பாளர் இல்லையா? முதல்ல மேடை நாடக கலைஞர், அதன் பிறகு நீங்க ஒரு செய்தி வாசிப்பாளர். அந்த குரல் பிறகு ஒலிக்க ஆரம்பிச்சது வானொலியில ஒரு பாடகராக. எப்படி அந்த பயணத்தை சொல்லுங்க சார். ஆரம்பத்தில் ஒரு நாடக குழுவை அமைச்சேன் நான் 1972 ஒரு நாடகத்தை அரங்கேற்றணும். அதுக்கு பிறகு அதில் பாடவும் செஞ்சேன்.
ஆனால் அதுக்கு பிறகு ஓரளவு அங்கங்கே பாடிக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் பிரபலமாக இல்லை. அப்புறம் பிறகு நான் நாடகத்துறையில் என்னை விஜயசிங்கம், விஜயசிங்கம் டைரக்டர் அவர் அறிமுகப்படுத்தினார் அவரோட நாடகத்தில். அது 1974. அதில் ஒரு டாக்டராக நடித்தேன். அதுக்கு பிறகு தான் நான் செய்தி வாசிப்பாளராக நான் அதில் போக வாய்ப்பு ஏற்பட்டுச்சு. செய்தி வாசிப்பாளராக செய்தி வாசிக்கிற காலகட்டத்தில் தான் நான் பாடகனாக வந்தேன் வானொலியில். அது கலப்படத்தில். அந்த கமலா தேசிகன் தான் என்னை தேர்வெடுத்தாங்க, அதை தேர்வு செஞ்சாங்க செய்தி வாசிப்பாளராக. ஸோ செய்தி வாசிக்க தொடங்கி ஒரு 3-4 வருஷத்துக்கு பிறகு ஒரு நாள் நான் பாடிக்கிட்டு போகும்போது அவங்க தற்செயலாக கேட்டுட்டு, எனக்கு உங்கள் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, பாடலாமேன்னு சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க கலப்படத்தில். அந்த கலப்படத்தில் ஒரு பாடல் நான் பாடினேன். அது ஹோல் மலேசியா ஒரு சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு அந்த பாட்டு. ஸோ அந்த காலகட்டத்தில் நம்ம ஸ்ரீஷான் அவங்க வந்து நாடு பூரா எக்கச்சக்கமான கலை நிகழ்ச்சிகள் படைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இவருக்கு ஜெயராமன் குரல் தேவைப்படுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே உடனே கூப்பிட்டு எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து நான் இவங்க மூலமாக நான் சார் எப்படி சார் அந்த குரல் உங்களை ஈர்த்ததுக்கு என்ன காரணம்? உங்களுடைய கம்பெனியில் நீங்கள் அறிமுகப்படுத்தினீங்க இல்லையா? ஆமாம், அதை பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது அந்த காலகட்டத்தில் வந்து ரேடியோவில் டெலிவிஷனில் அப்போ சில பேர் வந்து நான் பாடும்பொழுது எம்.கே. தியாகராஜ பகதூர், பி. சின்னப்பா பகதூர், டி.கே. பட்டம்மாள், யூ.ஆர். ஜீவரத்னம், எஸ். வரலட்சுமி போன்ற பாடல்கள்லாம் பாடும்பொழுது தெரியல நான் பாடுறேன் வருது. எல்லாம் ரொம்ப பேர் கேட்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, டேப் ரெக்கார்டரை ஒழிச்சு வச்சுக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு பாடுறேன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதுதான் நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரியல. யாரை நினச்சி பாடுறோன்னா அந்த மாதிரி பாடுறேன். அப்புறம் தான் இவரை பார்க்கும் பொழுது என்னுடைய சித்தப்பார் வந்து இவர் கூட தான் வேலை செஞ்சார். அப்போ அவர் தான் என்கிட்ட வந்து சொன்னார், ஒருத்தர் நல்லா பாடுறாருப்பா, நீ அவரை யூஸ் பண்ணிக்கணுன்னா. அப்புறம் தான் அவரை கூப்பிட ஆரம்பித்தோம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு பின்னணி பாடகருடைய குரலில் வந்து பாடுறதா இருந்தால் சில பேர் நாங்கள் தான் உண்மையிலேட்டு பாடுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. அப்போ இவர் சிஎஸ் ஜெயராமன்னா இவர் சிஎஸ் ஜெயராமன் அவர் தானே இவர். ஏன்னா அந்த காலகட்டத்தில் டெலிவிஷன்லையே அப்போ அவங்களாவே மக்கள் கற்பனை பண்ணிக்கிட்டாங்க. அப்போ சில பேர் வந்து நான் பாடும்பொழுது பெண் குரலில் பாடும்பொழுது எல்லாம் வந்து நீ செக் பண்ணுவாங்க, டேப் ரெக்கார்டரை ஒழிச்சு வச்சுட்டு வாயாசிக்கிறான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்ன புண்ணியம் பண்ணும்போது தெரியலம்மா பாடுறேன் வருது. சரி, பெண் குரல் அப்படின்னு சொல்லும்போது இரு குரல் இசையில் ஒரு குரல் பெண் குரல் இப்போ வேணுமே. ஓகே. உள்ளம் தேடாதே என்று சொல்லுதே, என்ன சொன்னாலும் கண் தேடுதே, என்னை அறியாமலே ஒன்றும் புரியாமலே நெஞ்சமாடுதே பாடுதே. இப்படிதான் பாட ஆரம்பித்தேன். கேட்கும்போது அது பெண் குரல் தான், கண் மூடி நம்ம கேட்கும்போது. ஆனால் இப்போ அருகில் இருந்து பார்க்கும்போது அதுக்கு மிகப்பெரிய சவாலாக தான் இருக்குது அந்த குரலை நீங்கள் அந்த மாற்றும் போது இல்லையா? எந்த மாதிரியான சவால்கள் இன்னும் எதிர்நோக்கிறீங்க? அதாவது அப்போ நாடக காலங்கள்லேருந்து ஒரு ஆண் தான் பெண் வேஷம் போட்டு நடிப்பாங்க. அந்த பெண் வேஷம் போட்டு நடிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெண்ணு பாடிக்கிட்டு இருந்தாங்க, அவசரமாக அவங்க ஊருக்கு போகிற நிலைமை வந்துருச்சு. அப்புறம் என்னையை வந்து அணுகுனாங்க. அப்போ நான் முறையாக சங்கீதம் படிச்சுட்டு இருக்கிற காலகட்டத்தில் வந்து என்கிட்ட கேட்ட அந்த பொடி பெண் குரலில் பாடுவான் தானே, சிறு சாரீரம் தானே அப்படின்னு நாடக பாடல்களில் கொடுத்தாங்க, பாடினேன். அது நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரியல, யாருன்னு நினச்சி பாடுறோன்னா அது வரும். சில பேர் சொல்லுவாங்க, எப்படி நீ இப்படி மாத்துறன்னு தெரியல, பாடுறேன் வருது. ஏன்னா எந்த ஒரு கலைத்தாயை நினச்சிக்கிட்டு தான் நான் பாடுவேன். முறையாக தெரிஞ்சதுனால சில சுரஸ்தானங்கள்லாம் தெரியும். அந்த எந்த சுருதியில் பாடும் பொழுது அந்த ஆணுக்கு அதே மாற்றுறது சுலபம் இல்லை. அதுதான் சார் சொன்னேன், சுலபம் இல்லை. அது நீங்கள் மாற்றும்போது இப்போ நான் பார்த்தேன். அப்போ அந்த பெண் குரல்லேருந்து ஆண் குரலில் பாடும்பொழுது ஒரே சுருதியில் இருக்கணும், ஒரே ராகத்தில் இருக்கணும், அந்த அழகு அதில் இருக்கணும். அது வந்து அப்படியே பாடி 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 பழகினதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இன்னைக்கு நீங்கள் பாடுறீங்க சார், கஷ்டமாக தெரியல. சரிங்க சார். சார் அடுத்ததாக சிஎஸ் ஜெயராமன் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய பாடல் நீங்கள் பாடினா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உள்ளம் ரெண்டும் ஒன்று, நம் உருவம் தானே ரெண்டு, உயிரோவியமே கண்ணே நீயும் நானும் ஒன்று, உயிரோவியமே கண்ணே நீயும் நானும் ஒன்று. அப்படியே தான் கேட்குற மாதிரியே இருக்குது சார். சரி, உங்களுடைய இந்த இசைத்துறை, இந்த இசை பயணம் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு? நீங்கள் எதிர்நோக்கின சவால்கள் பற்றி சொல்லுங்கள் சார். சவால்கள்னா அந்த காலத்துலமா இப்போ இருக்கிற மாதிரி இந்த ரோடு சிஸ்டம் எல்லாம் இந்த மாதிரி இல்லை. அப்போது இங்கேருந்து சிங்கப்பூருக்கு போவோம், எல்லாரும் ஒரு குரூப்பாக பஸ்ஸில் போவோம், ஒரு 10 மணி நேரம் கூட எடுக்கலாம், ஆனால் சந்தோஷமாக போவோம். அது ஒரு இன்பமான ஒரு சூழ்நிலை. அதுக்கும் அடுத்த கட்டமாக நம்மளுடைய
பேமெண்ட் இப்போல்லாம் ஆயிரக்கணக்கில் கேட்குறாங்க. அப்போ நாங்கள் 20 வெள்ளி 30 வெள்ளி தான் இங்கேருந்து சிங்கப்பூருக்கு போகிறதுக்கு. ஸோ அது பெரிய சந்தோஷம். ஸோ அந்த நாங்கள் உண்மையிலேயே கலையை நேசித்ததுனால அந்த அந்த சுமையெல்லாம் எங்களுக்கு தெரியல. ரொம்ப சந்தோஷம். சுகமான சுமை அது. சுமையா அருமையான வார்த்தை. சுகமான சுமை அது உங்களுக்கு. சுமையானது. அது நம்ம அதை விட அங்கே பாடுற இடத்துல அங்கே ஜனங்கள் நமக்கு கொடுக்குற சப்போர்ட் வந்து நமக்கு கொடுக்குற வாழ்த்துக்கள் அரவணைச்சி நமக்கு அவங்க சொல்கிற அந்த வார்த்தைகள் வந்து அதெல்லாம் கோடி கோடி கொடுத்தாலும் கிடைக்காதுமா. அது பொக்கிஷம். அதுதான் நான் சொல்லுவேன். அது பணம், கலை வந்து பணத்துக்கு பேசாதீங்க. அது கடவுள் கொடுத்த வரம். பெரிய பெரிய வயசானவங்களாம் நம்மளை வாழ்த்துவாங்க. அது பெரிய விஷயம். நான் நடிகர்கள்லேருந்து நிறைய பேரோட வாழ்த்துக்கள் பெற்றிருக்கிறேன். மறக்க முடியாத பாராட்டு அப்படின்னு எது சொல்லுவீங்க சார் நீங்கள்? பாராட்டுனா நான் நாகேஷ் சிங்கப்பூரில் ஒரு கலை நிகழ்ச்சி, தீபாவளி நிகழ்ச்சியில் பாடுறேன். என்னை ஸ்பெஷலாக கூப்பிட்டுருந்தாங்க. மலேசியாவிலேருந்து நான் ஒரு ஸ்பெஷல் கெஸ்டாக போயிருந்தேன். அதில் நாகேஷ் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்திருந்தார். அவரு நான் காவியமாக பாடி முடித்த உடனே அவரு, தம்பி இந்த பாட்டு இப்படி பாடுங்க, நல்லா இருக்கு, இந்த மாதிரி பாடுன்னு என்னுடைய குறைகளை அழகாக எடுத்து காட்டினார். அவர் நல்லா பாடுறாரு காவியமா. ஓ என்னடா இப்படி பாடுறாருன்ட்டு. ஆனால் அப்படி சொல்லிட்டு என்னை கட்டி பிடிச்சி ரொம்ப நல்லா பாடுறீங்க அந்த மாதிரி நிறையா. இந்த மாதிரி சிவாஜி கணேசன் அவர் இங்கே மலேசியா கொண்டு வந்தாங்க. சிவாலியர் பட்டம் வாங்கின்ற பிறகு அவருக்கு சிறப்பு செஞ்சாங்க. அவர் முன்னாலேயே கா 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 பாடுன அவரோட ஃபர்ஸ்ட் படம் பராசக்தி படத்தோட பாட்டு. அவர் எழுந்திரிச்சு நின்று கை தந்தார். இப்படி அது எவ்வளவு பெரிய அந்த அந்த காலகட்டத்தில் அந்த இது உங்களை பாராட்டுறாங்கன்ற போது நேரில் வந்து அது மிகப்பெரிய ஒரு சிவாஜி கணேசன். சிவாஜி கணேசன் வந்து எழுந்திரிச்சு நின்று கை தந்தார். அப்போ பக்கத்தில் டத்தோ ஸ்ரீ சாமுவேலோ அவங்க எல்லாம் அந்த காலகட்டமாக அதெல்லாம் மறக்க முடியாதுமா. பெரிய விஷயம். அதெல்லாம் அதில் திரும்ப ஒரு பாட்டு இப்போதைக்கு அவர் பாராட்டினார் இல்லையா? கா 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 ஆகாரம் உன்னை எல்லோரும் ஒன்னாக அன்போடு ஓடிவாங்க. ஆகாரம் உன்னை எல்லோரும் ஒன்னாக அன்போடு ஒன்று வாங்க. என்ற அனுபவ பொருள் விளங்க, அந்த அனுபவ பொருள் விளங்க. காக்கை அண்ணா நீங்க அழகான வாயால் பண்ணாகப்படுவீங்க. காக்கை என ஒன்னாக கூடுவீங்க. வாங்க கா கா கா. இதுதானே சார் காலம் கடந்த குரல் உங்க குரல். நிச்சயமாக கேட்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு சார். அடுத்ததாக சார் உங்களுக்கு நிச்சயமாக நிறைய பாராட்டு. ஒரு குரல் மட்டும் இல்லை, 2 குரல் பாடுறீங்க. மறக்க முடியாத பாராட்டு எது? ஓகே, 1969 இங்கே பிரிக்ஃபீல்ட்ஸில் கலாமண்டபம்னு ஒன்று இருக்குது. அப்போ நான்லாம் எஸ்டேட்டில் தான் இருக்கிறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் என்னை வந்து பாடுறதுக்கு வந்து ஒருத்தன் தான் பாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லையா லாரியில் ஏறி எல்லா மக்களையும் ஏறி லாரியில் கூட்டிகிட்டு வராங்க. அப்போ பிரிக்ஃபீல்ட்ஸ்லேருந்து அது நாங்கள் இருக்கிறது வந்து சுங்காய் வைக்கிட்டு தான் இருந்துச்சு அந்த தோட்டம். அங்கேருந்து அப்போல்லாம் வந்து வர்றதுக்கு 1 மணி நேரம் பிடிக்கும். இப்போ 10-20 நிமிஷத்தில் ஓடியாந்துடலாம். வந்து பாடும்பொழுது நான் வந்து ஒரு குரலாக பாடிக்கிட்டு இருக்கிறேன். பல குரல் வண்ணத்தில் வந்து தியாகராஜ பகதூர், பி சின்னப்பா, கேபி சுந்தரம்பால் இந்த மாதிரி பாடிக்கிட்டே இருக்கும் பொழுது அப்போ அடுத்த குரலாக நான் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் வந்து VN சுந்தரமும் ஈஸ்வரலட்சுமியும் பாட போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அதற்கு முன்னமாக ஒரு 2-3 பிரமுகர் வந்திருந்தாங்க. அவங்களாம் வெள்ளையும் சொல்லையுமா யாருன்னு எனக்கு தெரியாது. அப்போ சின்ன பையில தான் சும்மா பார்த்துட்டு இப்படி இருக்கிற ஆள் தான். எதை நினச்சி பாடுறோன்னோ அது வரன்ட்டு அப்போ வந்து பிரமுகர்லாம் வராங்க. வந்துட்டு உட்காந்த பிறகு தான் அந்த பலகுரல் வண்ணத்தை ஆரம்பித்தேன். ஒரு குரலாக பாடி முடிஞ்ச கையோட நான் அடுத்த குரலாக வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டேன். எல்லாம் பார்த்துருக்கோன்னாங்க. அதில் VN சுந்தரமும் ஈஸ்வரலட்சுமி அவர்களும் ஒரு பாடியிருக்காங்க. அந்த பாடலை பாட போகிறேன்ட்டு பாடினேன். பாடி முடிஞ்சோடனே வெற்றி வடிவேலனே, சக்தி உமை பாலனே, வீரம் சிறந்த குகனே, உற்றதொரு பகை வெல்ல தோளிலும் நெஞ்சிலும் ஓங்கிடும் வலிமை அருள்வாய் அருள்வாய். மனம் கனிந்தருள் வேல் முருகா, புள்ளிமயிலேறும் மருகா. இந்த பாடலை பாடிக்கிட்டே இருக்கிறேன். அங்கே முன்னுக்கு உட்கார்ந்துருந்தவர் ஒருத்தர் வெள்ளையும் சொல்லையுமா வளர்த்தியாக நல்லா அம்சமாக இருந்தார். எந்திரிச்சு அப்படியே மேடைக்கு வந்தார். நான் பயந்துட்டேன்.
என்னடா இவன் பொம்பளை குரல்லாம் பாடுறான்னு தான் அடிக்க வர பயந்துட்டு மேலே வந்தார். மேலே வந்த உடனே என்னை வந்து அப்படியே கட்டி பிடிச்சார். கட்டி பிடிச்சி இப்படி தடவி விட்டார். தடவி விட்டு பார்த்துட்டு அப்படி பார்த்துட்டு உடனே அவர் கூட இன்னொருத்தர் வந்திருந்தார். ஒரு பேடு ஒன்று வச்சுட்டு எல்லா குரலும் பாடி முடிஞ்சு அவர் என்னை பற்றி எழுதினார். என்னமோ எழுதுறாரு, நான் என்னமோ எழுதுறாரு போல இருக்கு. நான் பேசாமல் இருந்து கேட்டு முடிஞ்ச உடனே இப்படி பல குரலில் யார் பேசுகிறவங்கள தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த ஊரில் ஒருத்தர் சின்ன பையன் பல குரலில் பாடுறான், அப்படியே பாடுறான், அதுலேயும் என் மனைவியோட குரலில் பாடுறான்னாரு. அப்போ தான் எனக்கு தெரியும். பாடினோடனே இன்று முதல் அதில் என்ன எழுதிருந்தேன், இன்று முதல் இச்சிறுவன் பல குரல் மன்னன் என்று அழைக்கப்படுவார்ன்ட்டு அவருக்கு போட்ட மாலையை தூக்கி எனக்கு போட்டு, அவருக்கு போட்ட பொன்னாடியை தூக்கி எனக்கு போட்டு, அது பிரமாதமாக சொன்னதுலேருந்து அன்றைக்கு வந்து அந்த இது மறக்க முடியாத வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு பாராட்டு. மறுநாள் வந்து பேப்பர்லலாம் வெளியே வந்துச்சு. அப்புறம் அதிலிருந்து நிறைய எனக்கு வாய்ப்புகள் வந்துச்சு. நிறையா பெரிய பெரியவர்கிட்டலாம் நிறையா வாங்கியிருக்கேன். தமிழகத்தில் ஆர்எஸ் மனோகர் நடிகர், அவருடைய நாடகத்தில் போய் அவரு பாடும்பொழுது அவரும் பாராட்டியிருக்காரு. இளையராஜாவும் பாடியிருக்காரு, வாழ்த்திருக்காரு. ஒரு நிகழ்ச்சியில் அவர் முன்னையே பாடினேன், அதுலேயும் வாழ்த்திருக்காரு. பெயருக்கு முன்னால் இருக்கின்றார் அந்த ஸ்ரீ. அந்த ஸ்ரீ தான் நம்ம கவியரசு கண்ணதாசன் கொடுத்தது. அப்புறம் இன்னொரு ஸ்ரீ வந்து சிங்கப்பூரில் வந்து ஜி ராமநாதன் ஒருத்தர் இருந்தார். பெரிய கலை நிகழ்ச்சி ஒன்று போட்டோம். அவர் தான் முத ஸ்ரீங்கிற பட்டம் எனக்கு கொடுத்தாரு சிங்கப்பூரில். அதற்கு பிறகு இவரு ஸ்ரீன்னு கொடுத்தாரு. அது ஸ்ரீங்கிற அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியாது இது வரைக்கும். அது மிகப்பெரிய உங்களோட பேருக்கு முன்னாடி அது இருக்கிறது உங்களுக்கு ஒரு மகுடம் சார். சார் அடுத்ததாக சார் அப்படி உங்களுக்கு உங்க பக்கம் பார்த்தோம்னா அடுத்ததாக கேஜே யேசுதாஸ் வராரு. சிஎஸ் ஜெயராமன் முடிச்சாச்சு. அடுத்து அவருக்கு பக்கம் போனோம்னா இளையராஜா சார் பாடல்கள் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? பெரும்பாலுமே வந்து நீங்க கேட்டு வளர்ந்தது, உங்களுக்குள் ஒளிந்திருந்தது இந்த பழைய பாடல்கள். அப்படியே கொஞ்சம் 80 பக்கம் வரும்போது எப்படி இருந்தது சார் அந்த காலகட்டம்? 80கள் வரும்போது எனக்கு உண்மையிலேயே இப்போ நான் உண்மையாகவே ஓப்பனாகவே நான் பேசுகிறேன். சிறு வயசாக இருக்கும்போது பழைய பாடல்கள் கேட்டேன். அது என்னை வளர்த்துச்சு. அதில் உண்மை, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எனக்குள்ள அந்த இசைன்ற ஒரு இது இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அந்த ஒரு இது நான் தேடிக்கிட்டு இருந்த ஆன்மா வந்து இசையில் இருக்கிற ஆன்மா வந்து இளையராஜா சார் பாட்டில் நான் ரொம்ப பார்க்குறேன். அது இன்னமும் நான் பார்க்குறேன். ஸோ ஒவ்வொரு பாட்டிலையும் அவரோட பாட்டில் விவரிக்க முடியாத ஒரு இன்பங்கள் நான் அனுபவிக்கிறேன். ஸோ அப்படி தான் அவரோட பாட்டை நான் ரசிக்க ஆரம்பித்தேன். அதில் எனக்கு ஓரளவு எனக்கு குரலுக்கு ஒத்து வர குரல் வந்து ஜெயசுதாஸ் சார், அவரோட வாய்ஸ். நான் அவர் முன்னாலையும் பாடியிருக்கிறேன், பாராட்டியிருக்காரு. ஆனால் அது இமயம் பாராட்ட தான் செய்வாங்க, அது மரியாதைக்காக. ஆனால் அந்த லெவலுக்கு நம்ம பாட முடியாது, அது நான் ஒத்துக்கிறேன். சரி, இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோள். நீங்கள் கேஜே யேசுதாஸ் அப்படின்னு சொல்லும்போது இளையராஜா சார் பற்றி பேசும்போது அவருடைய பாடல் ஒன்று பாடணும். பாடலாமா? ஓகே. பொட்டு வைத்த ஒரு வட்ட நீலா, குளிர் புன்னகையில் ஏனை தொட்ட நீலா, என் மனதில் அம்பு விட்ட நீலா, இது எட்ட நின்று ஏனை சுட்ட நீலா, வாழ்நாள் தோறும் தினம்தான் காதோரம் பாடல் கூறும், பொட்டு வைத்த ஒரு வட்ட நீலா, குளிர் புன்னகையில் ஏனை தொட்ட நீலா, ஆராத ஆசைகள் தோன்றும் ஏனை தூண்டும், ஆனாலும் வாய் பேச ஏங்கும் மனம் தூண்டும், அவள் பேரை நாளும் அசை போடும் உள்ளம், அவள் போகும் பாதை நிழல் போல செல்லும். எனக்கு வானொலியில கேட்குற மாதிரியே இருக்கு சார். ஒரு வானொலியில வந்து அறிவிப்பு செய்யற மாதிரி இருக்குது. சரி சார், இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. உங்க 2 பேர்கிட்டயுமே இந்த கேள்வி கேட்குறேன். மலேசிய கலைஞர்களிடையே இருக்கின்ற ஒற்றுமை என்பது அந்த கலப்பட காலகட்டத்தில் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. மேடையா ஏறணும், மக்களை பார்க்கணும், உங்களுடைய நாட்கள் அதிலே நிறைய கலைஞ்சிச்சு இல்லையா? அதை பத்தின சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க, முதல்ல நீங்க சொல்லுங்க சார். ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து நேரடியாக ஒரு சினிமா பாடகரை பார்த்துட முடியாது, பின்னணி பாடகரை பார்த்துட முடியாது. அப்போ நாங்கள் வந்து தோட்டப்புறத்தில் இருந்து பாடும் பொழுது, அப்படியே பாடும்பொழுது சில பேர் நாங்கள் தான் அதுன்னு நினச்சாங்க. ப்ரொஜெக்ட் எல்லாம் எத்தனையோ நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் இந்த பாட்டை பாடினீங்களே, ஒரு சினிமா பாட்டை பாடுறது அப்படியே இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் மேடையில் பாடுறீங்கன்னாக்கா அவங்க நினச்சிக்கிட்டாங்க
நான் தான் ஜிக்கி, நான் தான் ஏம் ராஜா அப்படி. அப்புறம் வந்து யோசித்து பார்த்தேன், நீங்கள் யாரை சொல்கிறீங்க? நான் இன்றைக்கி ரேடியோ மலேசியாவில் அந்த பாட்டு போட்டாங்க, உங்கள் பாட்டு என்ன பாட்டுன்னு ஜிக்கியோட பாட்டை அது சொல்கிறாங்க. அப்போ நான் ஒன்றும் பேசலை, பேசாமல் இருந்துட்டேன். ஏன்னா நான் எதுவும் சொல்லி எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்ட்டு கூட நினச்சி பார்த்தேன் பாருங்கள். ஆனால் அந்த டைமில் எதை நினச்சி பாடுறோனோ அது வரும். முறையாக சங்கீதம் படித்ததுனால வரும். சார் நீங்கள் சொல்லுங்கள், அந்த ஒற்றுமை உணர்வு எப்படி இருந்தது கலைஞர்களுக்கு? ஒற்றுமை உணர்வுமா ரொம்ப 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 அந்யோன்யமாக இருந்துச்சு அந்த காலகட்டத்தில். அந்த டைம் என்ன உண்மையாக சொல்ல போனால் கலப்படம் தான் என்னை வளர்த்துச்சு. பிகாஸ் ஆஃப் கலப்படம். ஏன்னா அந்த காலத்தில் இசை வாசிக்கிற கலைஞர்கள் எல்லாமே அவ்வளோ கண்டிப்பாக இருப்பாங்க. கண்டிப்புனா அப்படிதான். ஒரு இடத்துல சின்ன சுரம் பழைய பாடினாலும் டே போ வெளியே போ அப்படி சொல்லுவாங்க. ஸோ அப்போ நாங்கள் எந்த அளவுக்கு பயிற்சி செஞ்சு போகும். ஸோ அந்த பாட்டை நாங்கள் ஒரு முறைக்கு 100 தடவை பயிற்சி எடுத்து போய் பாடுவோம். அப்படி வளர்ந்ததுனால தான் இன்னை வரைக்கும் ஏதோ அது எங்களுக்கு அஸ்திவாரமாக இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி கலைஞர்கள் அவ்வளோ ஒற்றுமையாக இருப்போம். இந்த சிறு தொகை தான் எங்களுக்கு கிடைக்க. சிங்கப்பூருக்கு போவோம், ஈவன் உலகம் பூரா போயிருக்கிறோம், எவ்வளவோ நாடுகளுக்கு போயிட்டோம். ஸோ நாங்கள் வந்து இந்த பணத்தை பற்றி நாங்கள் பெருசுப்படுத்துறதில்ல. இந்த வாய்ப்புகள் உலகம் பூரா நமக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்களே, நம்மளை பாராட்டுறாங்களே, வயசானவங்க முன்ன பின்ன தெரியாதவங்க வந்து வாழ்த்துறது தான் உண்மையான வாழ்த்துக்கள். உண்மைதான் சார். தெரிஞ்சு நம்ம புரிஞ்சு வந்து வாசிக்கிற பாராட்டினா அதில் ஏதோ கருத்து இருக்கலாம், நம்மளை தெரிஞ்சிருக்கலாம், குடும்பத்தை தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் யாருமே முன்ன பின்ன தெரியாதவங்க வந்து நம்ம இப்படி பாடணும், அந்த குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் இப்படி அதெல்லாம் சொல்லும்போது பெரிய விஷயம், அதெல்லாம் பொக்கிஷம். சரி, உலகெங்கும் போயிட்டு வந்திருக்கீங்க, நிறைய மேடை நிகழ்ச்சிகளை பாடியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது மலேசியாவில் மிகவும் புகழ்பெற்ற பீரம்லி சார் அவருடைய பாடல் ஒரு வரி உங்கள் குரலில் கேட்கணும். முக்கியமாக பீரம்லி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அவரு சலவமாக பாடின பாட்டு. அது வந்து ஜீவா ரசகுலுரா kasih pada Saloma bukan karena intan permata, karena budi basa, sayang bukan paksaan. அப்படி வரும். திடீர்னு கேட்டுட்டீங்க. இல்ல, இதுவே ரொம்ப அருமையா இருந்தது சார். இன்னைக்கு உங்ககிட்ட அடுத்த கேள்வி சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மறைந்த கலைஞர்கள் குரலை வந்து AI கொண்டு வருது. தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பம் இன்னைக்கு நிறைய வளர்ந்துருக்கு. இன்னைக்கு எந்த குரல்ல வேணாலும் யார் வேணாலும் பாடலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இந்த குரல்ல இப்படி பாடணும்ன்றது உங்களுக்கு ஏதோ ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஏதோ புண்ணியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அது இது எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? அதாவது பாடலில் வந்து இப்போ ஒரு பின்னணி பாடகர் பாடுறாருன்னா அதில் என்னென்ன சுரம் பேசுன்னு தெரியணும். என்ன ராகத்தில் பாடுறாங்கன்னு தெரிஞ்சிச்சுனாக்கா அப்போ அதே பாணியில் நம்மளும் பாடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ வந்து பாடல்களெல்லாம் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராக அடிப்படையில் தான் போட்டாங்க, இப்பயும் போடுறாங்க. ஆனால் ஆங்கிலம் கலந்த பாடல்களாக வருது. அப்போ யார் வேணாலும் பாடலான்ற ஒரு தன்மையில் வந்துருச்சு. அந்த காலகட்டத்தில் இப்போ பாடுற CS ஜெயராமன் மாதிரி அதெல்லாம் சர்வசாதாரணமாக பாடிட முடியாது. தியாகராஜ பகதூரோ ஜானகி பாடலோ, இப்போ சிங்காரவேலா என்ற ஒரு பாடல் இருக்குல்ல, சிங்கார அந்த மாதிரி பாடல்லாம் இப்போ யாரும் பாட முடியுமா? ஆனால் இப்போ பாடுறாங்க, அதுவும் விஷயம் தெரிஞ்சு தான் பாடுறாங்க. சர்வசாதாரணமாக அதெல்லாம் பாட முடியாது. அப்போ அந்த மாதிரியான பாடல்கள் இன்னும் நிற்கிது இல்லைங்களா? ஆனால் இப்போ வரக்கூடிய பாடலுக்கு வந்து 2 தடவை கேட்டால் அதோட மறைஞ்சிருது. அதனால தான் அந்த காலகட்டத்தில் வந்து பழைய பாடல்களை தான் ரொம்ப விரும்புவாங்க. என்ன விரும்புகிறாங்க? இப்போ ஒரு CS ஜெயராமன் மாதிரி இவர் பாடுறாரு, நான் எல்லாத்துலேயும் பாடும் பொழுது அந்த பாட்டை பாடுங்கண்ணே அப்படி தான் கேட்குறாங்க. அதான் அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு. ஆனால் பாடல் ஒன்று தான், அந்த விதம் தான் மாறி இருக்குது, மாறி இருக்கு. நீங்கள் இந்த சிங்கார வேலை நீங்கள் பாட முடியுமா சார் அந்த பாடல்? சிங்கார வேலனே தேவா முழுசாக பாடணும். அதில் நாதஸ்வரமும் செய்யணும், அந்த சுரங்களும் பாடணும், அந்த குரலும் கரெக்டாக இருக்கணுன்றத வந்து பயிற்சி எடுத்து பாடினதுனால எல்லா மக்களையும் மனசில் நான் போய் பூந்துட்டேன். ஏன்னா ஒரு பெண்கள் அந்த மாதிரி பாடல் தேர்ந்தெடுத்து பாடுறது கஷ்டம்தான் அது. ஆனால் சில பிள்ளைங்கள் இப்போ நல்லா பாடுறாங்க. அப்போது நான் ஒரு ஆணு தானே, அதே மாதிரி பாடும்பொழுது எனக்கு வேறு மாதிரி இருக்கே, இவர் எப்படி செக் பண்ணுறாங்க, வந்து செக் பண்ணுவாங்க, டேப் ரெக்கார்டை வச்சு பாடுறேன்னு கூட. சரி, இன்னைக்கு இந்த கலை உலகம் சார், நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு மக்கள் உங்களை வரவேற்று, அன்னைக்கு உங்களுடைய காலகட்டம் இல்லையா, இப்போ வந்து இளைஞர் யுகம் ஆயிடுச்சு, அவங்க உங்களை பார்க்கும்போது எப்படி இன்னைக்கு இளைய தலைமுறை உங்களை எப்படி பார்க்குறாங்க? ஒரு விஷயம், உண்மையான விஷயம் சொல்கிறேன். இன்னைக்கு மலேசியாவில் எடுத்துக்கிட்டோம், எந்த ஊருக்கு போனாலும் நான் கேட்குற முதல் வார்த்தை,
எங்கள் அப்பா அம்மாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆஹா. அதே தான். இதுவே பெரிய பாராட்டு சார். அதுதான் சொல்லுவாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். பினாய்க்கு போனாலும் சரி, பெரலீஸுக்கு போனாலும் சரி, கெடாக்கு போனாலும் சரி, ஜோஹர் பாருக்கு போனாலும் சரி, ஈவன் சிங்கப்பூர் கூட எங்கள் அப்பா அம்மாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். யூ ஆர் வெரி ஃபேவரட் சிங்கர் ஃபார் தேம். சரி, அது ஒரு காலகட்டம். ஸோ அந்த அந்த மரியாதை அவங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்கிறதுனால அவங்க நமக்கு காட்டுற மரியாதை பெரிய மரியாதையாக இருக்கும். பெரும்பாலுமா எந்த கடைக்கு நம்ம சாப்பிட போனால் கூட, இன்றைக்கு கூட நம்ம ஒரு இடத்துல சாப்பிட்றோன்னா யாராவது பே பண்ணிட்டு போயிடுவாங்க. சார் இது யாரு கிடைக்கும்? கரெக்ட். அப்புறம் கேஷியர் சொல்லுவார், சார் பே பண்ணிட்டு போயிட்டாங்க சார். ஒரு கலைஞருக்குள்ள மரியாதை, ஒரு கலைஞருக்குள்ள மரியாதை. யாருங்க சார்? முதல்ல போயிட்டாங்க சார். இதுதான் நடக்கும் எப்பயுமே. இது எப்பயுமே நடக்கும். இதெல்லாம் பொக்கிஷமா? இப்போ நீங்க நிகழ்ச்சிகளுக்கு போய்கிட்டு இருக்கீங்களா? நிறையமா. நேத்து முந்தான இந்த லாஸ்ட் சாட்டர்டே சண்டே பாடணும், ஃப்ரைடே பாடணும், பாடணும். இந்த மேடைகள் உங்களை மறக்கல சார். மக்களும் மறக்கல, மேடைகளும் உங்களை மறக்கல. அதாவது நாங்கள் போனாலும் கூட பெருமைக்கு சொல்லலை, கூட்டம் நிறையா வரும். என்ன மாதிரி பாடலை பாடுறோமோ அதை ரசிப்பாங்க. பின்னாடி வந்து இப்போ சொன்னார் தெரியுங்களா, அந்த மாதிரி தான் நடக்கும். வந்து வாழ்த்துவாங்க. அந்த வாழ்த்துறதே வந்து எனக்கு கலைத்தாய் வாழ்த்துற மாதிரி இருக்கும். சில நேரத்தில் கண்ணில் தண்ணி கூட வந்துடும். அப்படி தான் வாழ்த்துவாங்க. அவர் நாங்கள் பாருங்க போனாவே ஒரு சிஎஸ்ஸு நான் பெண்ணானு அப்படின்ற பொழுது என்ன புண்ணியம் பண்ணமோ தெரியலம்மா அவங்க நினச்சி பாடுறோம். ஆனால் இப்போ உள்ள கலைஞரும் நல்லா பாடுறாங்க. ஆனால் இப்போ லேட்டஸ்ட் பழைய பாடலை பாடும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, அவ்வளோதான். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியை வந்து நாம முடிக்க போறோம். அதாவது உங்களுடைய பாடலோட நம்ம ஒரு இருக்குறள் இசையோட முடிக்கலான் இருக்கோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய நிறைய விஷயங்கள் எங்களோடு நீங்க பகிர்ந்து கொண்டீங்க. இது வந்து ஒரு மறக்க முடியாத தருணம் அப்படின்னு தான் சொல்லணும். காலம் கடந்த குரல்கள் அப்படின்னும் போது காலம் அவங்கள மறக்க வச்சிரும் நம்ம நினைப்போம். ஆனா இப்ப நீங்க பக்கத்துல இருந்து அதை பாடும்போது கேட்கும் போதே தெரியுது, இல்ல காலம் வந்து இன்னும் மறக்க அடிக்கல உங்களை, மக்கள் இன்னும் உங்களை மறக்கல அப்படின்றதுக்கு உங்களுடைய குரல், இந்த கலை மீது நீங்கள் கொண்ட ஆர்வம் வந்து இது மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆக அரை மணி நேரம் தான் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் உங்களுடைய அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீங்க. வாய்ப்பு இருந்தா நம்ம மீண்டும் சந்திக்கலாம். ஆனாலும் ஒரு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சிக்கு நாம விடை கொடுக்கலாம். செந்தமிழ் நாட்டு சோலையில் ஜிந்து பாடி திரியும் பூங்குயில, தென்றல் அடிக்குது என்னை மயக்குது தேன் மொழிய இந்த வேளையில. சிந்தை கவர்ந்தான் அழகா உம்மால் எனது வாழ்விலே, சொந்தம் மிகுந்தது காதலில் புது சுகமும் என் மனம் காணுதே, தென்றல் அடிக்குது என்னை மயக்குது தேனமுத இந்த வேளையிலே. அன்பில் விளைந்த அமுத என் ஆசை கனவு நீயே, அன்பில் விளைந்த அமுத என் ஆசை கனவு நீயே, இன்ப நிலாவே உனது கண்கள் இனிய கதைகள் சொல்லுதே, இன்ப நிலாவே உனது கண்கள் இனிய கதைகள் சொல்லுதே, தென்றல் அடிக்குது என்னை மயக்குது தேன்மொழிய இந்த வேளையில. அவ்வளவுதான்.